ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸில் பேப்பர் 2 நடக்க போகுது. ஸ்கோரிங் பேப்பர் ரொம்ப முக்கியம். மிஸ்டேக் பண்ணுறாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் எழுதுங்க, தெரியாத கொஸ்டின் அப்புறம் எழுதுங்க. ஓகே, கான்ஃபிடென்ஸாக எழுதுங்க. அதுதான் மேட்ரு. நம்ம படித்தது தான் வரும்ன்றது தாண்டி அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடாக நம்மளால் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுன்றது தான் இங்கே முக்கியம். ஓகேவா? ஸோ இதில் ஃபேக்டே என்னன்னாக்கா, நீங்கள் அன்வான்டாக ஓகே இதுக்கு இதுதான் எழுதணும் அதான் எழுதணும்னு சொல்லி ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியுதோ டக்குன்னு எழுதி போயிட்டே இருங்க. மேக்ஸிமம் அது மேட்சிங்காக எழுதிருங்க. ஓகேவா? அதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அதான். ஓகேவா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி எதுவும் ரொம்ப ஓடு பண்ணிருக்காதீங்க. ரொம்ப செதுக்கிட்டு ரொம்ப அழகு பண்ணலாம் அவசியம் இல்லை. எழுதுகிற வேர்ட்ஸ் புரிஞ்சால் போதும். அதை தாண்டி வேறு ஒன்றும் தேவை. கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். எழுதுகிற லெட்டர்ஸ் நல்லா புரியணும். அடித்து எழுதாதீங்க. என்ன ஆனாலும் சரி அடித்து எழுதாதீங்க. அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் எழுதுறது ப்ரெசென்ட், அதை பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபுளாக இருக்கணும். கண்டென்ட் ஒர்த்தாக இருக்கணும். தெரிஞ்ச பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட் ஃபஸ்ட் எழுதுங்க. புரியுதா? பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. நம்பர் போட்டு எழுதுங்க. 1 2 3 போடுங்க. சப்டாபிக்ஸ் போடுங்க. ஓகேவா? சப்டாபிக்ஸ் மறந்துடாதீங்க. எழுதுறது ரொம்ப முக்கியம். பயந்து தொலையாதீங்க. தயவு செஞ்சு பயந்து தொலையாதீங்க. கான்ஃபிடென்ஸாக இருங்க. உங்களால் முடியும் நம்புங்க. கண்டிப்பாக நல்லா எழுதுங்க. முடிச்சுட்டு எனக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்புங்க. நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் செக் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது நீங்கள் என்னென்ன எழுதுனீங்க அந்த கொஸ்டின்ஸ் அதுவும் சொல்லுங்கள். ஓகே, எனக்கு கரெக்டாக எழுதிருக்கீங்களா என்னது நம்ம உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பேப்பர் இருக்குது. ஸோ 3 நாள் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா தூங்குங்க. ஓகேவா? ஹெல்த் ரொம்ப முக்கியம். காலைல இட்லி சாப்பிடுங்க. எண்ணெய் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஹீட்டை உண்டாக்கிக்காதீங்க. நல்லா தூங்குங்க. அதான் முக்கியம். இளநீ குடிங்க. ஓகேவா? ஓகேவா? டெஃபினெட்லி பெஸ்ட். இந்த டைமில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்காதீங்க. ஓகேவா? ஹீட்டை கிளப்பிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? எக்ஸாம் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. டெஃபினெட்லி பெஸ்ட். பை.